வீட்ல இருக்க எல்லாருமே பாராட்டுற மாதிரி ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ரப்டி வித் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1.25 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நல்லா மீடியம் இல்லைன்னா ஸ்லோலயே வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இந்த ஆடை எல்லாமே கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் ஆகிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி ஓரமா வந்து சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு இந்த ரப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால இது கண்டிப்பா பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ஒரு கையளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே சேர்த்திருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக் ஆகணுன்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் ஸ்வீட்காக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி திக்னஸ் வரணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு பவுலில் கொஞ்சமாக ரப்டி எடுத்துக்கோங்க. அது மேலே 1 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியான ரப்டி வித் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.